எப்பாடியப்பா, என்னதான் இருந்தாலும் கொஞ்சமாவது பொறுமை வேணும். இப்படி பொறுமை இல்லாம இருந்தா அவ்வளவுதான், டப்பா டான்ஸ் ஆயிடும் வாழ்க்கையில. எப்ப எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு. கையெழுத்து போட்டு அப்படியே நீட்றா. நம்ம வீட்ல எல்லாம் இப்படி கையெழுத்து போட்டு நீட்னா அந்த கையே அப்படியே இல்லாதவ காட்சி போடுவாங்க நம்ம வீட்ல உள்ளவங்க. ஆனா இதுக்கு சரியான தைரியம் தான். என்ன எல்லாம் வீட்ல அவங்க அம்மா கொடுக்குற செல்லம்மா. ஆமா ஆமா, உண்மைதான் உண்மைதான். மத்தவங்க எல்லாத்துக்கும் இவங்க அறிவுரை சொல்லுவாங்க, இவங்க வீட்லயே இப்படி ஒரு லட்சணமா இருக்குது. எப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆள் என் வீட்ல இருந்துச்சு அவ்வளவுதான், என் குடும்பத்துக்கே ஊதான். என்ன எல்லாரும் வெளியே நின்று மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இப்படி பேசிட்டு இருக்க மாட்டாங்களே, என்ன ஆயிருக்கும்? என்ன எல்லாரும் மீட்டிங்கா? என்னத்த மீட்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம், சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன யாருக்கு யார் வீட்ல என்னாச்சு? யார் வீட்ல என்ன ஆகுறது? எல்லாம் உன் வீட்ல தான். என் வீட்லயா? என் வீட்ல என்ன? எல்லாம் உன் நாத்தனார் காரி தான். என்னது நாத்தனாவா? என்ன ஆச்சு என் நாத்தனாவுக்கு? நீ சாக்காகிற அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. வாயில பூச்சிக்கிட்டு போயிற போது வாய மூடு. அட சொல்லு, என்ன விஷயம்? என்ன சங்கதினா உன் நாத்தனார் கை இருக்குல்ல, அது வெத்து பேப்பரை கையெழுத்து போட்டு அவங்க மாமியார் மூஞ்சில தூக்கி வீசிடுச்சு. என்ன என்ன சொல்றீங்க? என்னமா புரியல? அவங்க மாமியார் கறி இங்க வந்து நீ வாழ்றியா என்னம்மா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே உன் மாமியார் கறி அதை இதுன்னு சொல்லி புள்ளைய ஏத்தி விட்டு உடனே சீக்கிரம் போய் பேப்பர் எடுத்துட்டு வந்து கையெழுத்து போட்டு கொடு, இனிமே அவங்க குடும்ப சங்காத்தமே வேணாம்னு சொல்லி உடனே இவனும் போய் பேப்பர் எடுத்துட்டு வந்து போட்டு தூக்கி வீசிட்டா. ஐயோ, அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயும் சரியான பிரச்சனை போல இருக்கு. அவங்க வீட்டு மாப்பிள்ளை அவங்க பிள்ளைய அனுப்பி விட்டாங்களாம். இந்த பிள்ளைகிட்ட வந்து கெஞ்சினா இது ஓவரா இது பண்ணிக்கிட்டு ஊர்ல அத்தனை பேர் இருக்கு சிரிக்க அடிச்சிருச்சு. அதனால அவங்களே என்ன பண்ணுவாங்க, இந்த குடும்பமே வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்ல பெரியவர் இருந்தாரா? தெரியலமா, ஒருத்தனும் வெளியே வரல, நாங்க தான் எல்லாரும் வெளியே வந்து நின்றோம். ஐயோ, என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப தலையில கைய வச்சு என்ன பிரயோஜனம்? இனிமே உன் குடும்பம் தலை நிமிர முடியாத அளவுக்கு ஒரு நாத்தனார் பண்ணிருச்சு, அவ்வளவுதான். இனி ஊர் முழுக்க உங்களுக்கு ஈதான் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. போ. மாமியார் 4 பேத்துக்கு நல்லது கெட்டது சொல்லும், இனி உங்க வீட்டுக்கே நல்லது கெட்டது சொல்லுது பாரு. அது சொல்றது கேட்டு புள்ளையும் ஆடுது. கொஞ்சமாவது யோசிக்கணும், இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்க மீன், அதை விட்டு அவ பாட்டுக்கு ஆடுறா. ஏன் பத்திரகாளி, நீ எல்லாம் சொல்லி 4 இதையும் போட்டு வைக்க மாட்டியா? நம்மலாம் படாத கஷ்டமா அவ பட்டுக்கிட்டா. இன்னத்துக்கு நம்மள எல்லாம் வேலை வெட்டி அப்படி இப்படின்னு வீட்டு வேலையும் செய்ய சொல்றாங்க, காட்டு வேலையும் செய்ய சொல்றாங்க. உன் நாத்தனாருக்கு அப்படி கொடுமையே இல்ல. மாமியார் சாப்பிட்ட இடத்துல சோறு அது இதுன்னு போட்டு கொடுத்தா அது பாட்டுக்கு இருக்குது. இதுக்கு என்ன வலிக்குது? அதான் சொல்லுவாங்களே, மீன் கொளுத்துருச்சுன்னா வலையில தங்காதுன்னு, அந்த கதை தான். நல்லா கொளுத்து போயிட்டா திமிரில் ஆடுறா, அவ்வளவுதான். நம்ம பட்ட மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தா கஷ்டத்தோட அருமை என்னன்னு தெரியும். இல்லைன்னா இப்படி வாழ்க்கையை தூக்கி வீசுவாளா? கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிருமா. இன்னமும் நானும் அவரு ஒண்ணு சேர்ந்து புள்ள குட்டி பேர பிள்ளைங்கன்னு பெத்து எடுத்து அதுங்களையும் நல்லபடியா வளர்த்து குடும்பத்துக்கு நல்லது கெட்டது சொல்றான். ஆனா ஓ மாமியாருக்கு இந்த அளவுக்கு எகத்தால ஆகக்கூடாதுப்பா. இங்க பாரு பத்திரகாளி, நீ உன் நாத்தனார் கறிக்கிட்ட சொல்லு, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அந்த பேப்பரை கிழிச்சு போடுங்க, உங்க கூட வந்து வாழ்றேன்னு போய் சொல்ல சொல்லு. அதை விட்டுவிட்டு இப்படி வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? பின்னாடி உனக்கு தான் சிரமம். ஏற்கனவே உன் மாமியார் கறி அந்த வாட்டு உனையே, இதுக்கப்புறம் இவளும் வந்து சேர்ந்துக்கிட்டானா உனக்கு தான் கஷ்டம். முதல்ல சீக்கிரம் அவங்க வீட்டுக்கு துரத்தி விடு. துரத்துறது என்ன, இந்த வாழ்க்கை கெடுத்துக்கிட்டாலே அதானே வருத்தமா இருக்கு. சரி சரி, நீ போ. நீங்க 2 பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க தான் உங்ககிட்ட சொல்லிவிட்டோம்னு சொல்லி உங்க மாமியார் கறி உன் நாத்தனார் கறி எங்க கிட்ட வந்து ஆடுவாளுங்க. சீக்கிரம் போ. சரி, நான் வரேன். இந்த வீட்ல இவள பண்ற கொடுமைக்கு இவ தான் வீட்டை விட்டு ஓடணும், பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு. ஆனா இவ எப்படியோ சத்தம் கட்டாம இருக்கா, ஆனா அவ தான் அந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. இருக்கும்போது இருக்கிறதோட அருமை தெரியாது, இல்லாத போது அதனோட அருமை தெரியும். நம்ம என்னத்த சொல்றது, அது தலையில கடவுள் இப்படிதான் எழுதியிருக்கான்னு நினைச்சிட்டு விடுவோம். ஏ உமா, என்ன கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஏ உமா, நீ என்ன எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு. சீக்கிரம் போய் அந்த மனுஷங்கிட்ட கையில கல்ல விழுந்தாவது போய் வாழ்ற வழியை பாரு. அதை விட்டுட்டு இங்க உக்காந்துக்கிட்டு எல்லாத்திட்டையும் பேச்சு வாங்கி பின்னாடி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்ப. ஐயோ சாமி, நல்லது சொல்ல வந்துட்டாங்க பாருப்பா. இவங்க சொல்றத தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுக்கிட்டு நான் அங்கேயே உக்காந்துக்கிறேன். உங்க வேலை என்னமோ நீங்க பாருங்க. நீங்களே இங்க 5க்கும் 10க்கும் உக்காந்துக்கிட்டு கூட கும்பிடு போட்டுக்கிட்டு கஞ்சி வாங்கி சாப்பிட்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்களா? நான் இந்த வீட்லயே பிறந்தவ, எனக்கு இருக்கிற உரிமை. உங்களுக்கு தான் உரிமைன்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருமா, என்னை நீ எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசினாலும் சரி, ஏளனமா பேசினாலும் சரி, ஒரு பொண்ணா நான் சொல்றேன், நீ என்னை எப்படி வேணாலும் யோசிச்சுட்டு போ. ஆனா இந்த மாதிரி தப்ப பண்ணாத, பின்னாடி நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ. அத பத்தி நீ வருத்தப்படாத. அத்தை, என்னத்த நீங்களே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? உமா வாழ்க்கையை நீங்களே கெடுத்துருவீங்க போல. இங்க பாரு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னமோ உன் புருஷன் 10 சம்பாதிக்க போயிட்டானோனையும் இந்த வீட்டுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டேன். வா அந்த சைடு.
அத்தை, அவர் காசு சம்பாதிக்கிறதோ சம்பாதிக்கலையோ அது எனக்கு தேவையும் இல்லை, அது அவசியமும் கிடையாது. அவளோட வாழ்க்கையை நீங்க கெடுத்துருவீங்க போல இருக்கு. இப்படி பண்ணாதீங்க அத்தை, பாவம் அத்தை. வாழ வேண்டிய பொண்ணு வாழ வேண்டிய நேரத்துல வாழ விடாம நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என் பிள்ளைக்கு நல்லது கெட்டது சொல்ல எனக்கு தெரியும், நீ ஒன்னும் அறிவுரை சொல்ல வேணாம். போ, உன் பிள்ளையும் உன் புருஷனையும் போய் பாரு போ. அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஏய், முதல்ல அந்த காயை அரிஞ்சு வச்சியே அதை போய் குழம்பு வச்சியா? சும்மா என்ன புரிஞ்சுக்க அரிஞ்சுக்கன்னு சொல்லாம போய் வேலையை பாரு போ. நீ வருத்தப்படாதம்மா, நான் இருக்கேன். இந்த வாயி இன்னைக்கு நான் இருக்கேன்னு சொன்னோம், ஆனா இதுவே 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு பாரமா தெரியும். எதுக்கு நீ இங்க இருக்கன்னு கேட்பாங்க. அன்னைக்கு இவ கஷ்டப்பட்ட ஆளுதும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சை, என்னைக்குமே ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் மரியாதை. பிறந்த வீட்டுக்கு வந்துட்டோம் எந்த மரியாதையும் இருக்காது. இவ பட்டாதான் திருந்துவா. ஏமா என்னமோ அவங்க பாட்டுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் போய் அட்வைஸ் கேட்டேனா, எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு. அட நீ வேறம்மா, அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்க. அவளே ஒரு வீணா போனவ, அவ சொல்றதெல்லாம் நீ காதுல வாங்கலாமா? கம்முனு இருமா. இல்லம்மா, நானே ஆத்திரத்துல இருக்கேன். இதுல இவங்க வேற வந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போறதுக்கு. எல்லாம் காசு பேசுது. இத்தனை நாள் நம்ம சொல்றதுதான் நியாயம் இருப்பா. இப்ப புருஷன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, அதனால அவளை திமிரில தான் இருப்பா. அவ திமிரு தெனாவட்டெல்லாம் நமக்கு தேவையில்லை. நீ அதெல்லாம் காதலே வாங்கிக்காத, சரியா? சரிம்மா. அது மட்டும் இல்லாம இப்ப எப்படி வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தூக்கி வீசியும் அதே மாதிரி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவனை வேண்டான்னு நம்ம சந்தி சிரிக்க வைப்போம், சரியா? சரிம்மா. யாருக்கிட்ட? நமக்கிட்டேவா? முதல்ல உனக்கு போட்ட நகை நட்டு எல்லாத்தையும் வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு விவாகரத்தே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம காசு பணத்துல வாங்க முடியாது, சரியா? ஆமாம்மா, அதுவும் இல்லாமல் இத்தனை வருஷம் அவங்க வீட்டில் மாடா உழைச்சிருக்கேன், ஓடா தேஞ்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையும் சேர்த்து வாங்கணுமா? அதுக்கும் சேர்த்து மான நஷ்ட வழக்கு போட்டு அதையும் கலந்துருவோம். நீ கவலையே படாத. என்னது? என்னம்மா, என்ன பேப்பர் இது? வக்கீல்கிட்ட குடுவா. என்னம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, அந்த மனுஷன் தானே வேறன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான் போலயே. தம்பி, என்னடா யார் கையெழுத்து போட்டிருக்கு? அம்மா, என்னம்மா, எப்படிம்மா இது? டேய், என்னடா யார் கையெழுத்துடா? என்னடா சொல்றீங்க? ஏமா என்னமா சொல்லுமா? என்னம்மா சொல்ற? உமா கையெழுத்து போட்டு கொடுத்தாளா? என்ன கையெழுத்து? ஏமா நீ எங்க போறேன்னு? இப்ப எங்க போயிட்டு வர? என்னம்மா சொல்ற? அத்தனை பேத்துக்கு முன்னாடியா? ஆமாண்டா, அவளும் அவங்க அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஊர்ல அத்தனை சாதிசனத்தை நிக்க வச்சுக்கிட்டு என்ன அந்த பேச்சு பேசிட்டா. இதுக்கு மேலயும் அவ நம்ம வீட்டு மருமகளா இருக்க நான் விரும்பலப்பா. நான் கூட நினைச்சேன் ஒரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை வீணா போயிடுமேனு. ஆனா அவ அப்படி நினைக்கல. அவ அங்க இருந்தாதான் சந்தோஷமா இருக்கான்னு நினைக்கும்போது அவ சந்தோஷத்துக்கு நம்ம கெடுக்கணும். இனிமே அவ சங்காத்தமே வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். இவன் உன்னைய பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்னமா ரைட்ஸ் இருக்கு? இன்னைக்கே அவளை உண்டலன்னு ஆக்குறேன். டேய், நீ எங்கேயும் போவேணா. அதான் அவ நோட்டீஸ் கொடுத்துட்டால, அதோட விடு. அவளுக்கு சீக்கிரம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி டைவர்ஸ் கொடுத்துட்டு அந்த அமுதா பிள்ளைய கட்டிக்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இத்தனை நாள் வரைக்கும் அந்த அமுதா பிள்ளைய பார்க்கும்போது பாவம் இருந்துச்சு, வாழ்க்கை கெட்டு போச்சு நம்மளால அப்படி நினைச்சேன். ஆனா இப்பதான் தோணுது அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு ஏத்த பிள்ளை, இவன் நமக்கு தேவையில்லை. ஏமா, அது இருக்கட்டுமா. என்னதான் இருந்தாலும் உன்னை 4 பேர் முன்னாடி இப்படி பேசுவாங்க, நான் சும்மா இருக்கணும்னு சொல்றியா? டேய், இங்க பாரு, அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அவங்கள மாதிரி நம்ம கீழே இறங்கி போய் பேசணும்னா நம்ம எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்போம். அப்பதான் அவளாம் திருந்துவா. ஏமா, என்னதான் இருந்தாலும் என் ஆத்திர அடங்கலமா. டேய் விடுடா, அவ இப்ப தலைகணத்துல ஆடிக்கிட்டு இருக்கா. அண்ணன் தம்பி இருக்கா, அக்கா தங்கச்சி இருக்கா, நம்மள பாப்பாங்க வைப்பாங்கன்னு. ஆனா ஒரு புள்ள போய் வாழாம இருந்தா தானே எல்லாரோட சுயரூபமும் தெரியும். முதல்ல ஒரு பிரச்சனைனா வா நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு வாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சுருக்கு சுருக்குன்னு பேசுவாங்க. அன்னைக்குதான் நம்ம குடும்பத்தோட அருமை தெரியும். ஆனா அந்த நேரத்துல நம்ம அமுதா நம்ம வீட்டுல இருப்பா. ஆனா இவ நடு தெருவுல நிக்க போறா. அப்ப தெரியும் அப்ப அது ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு. ஏமா உண்மையானு சொல்றியாமா? அமுதாவை கட்டி வைக்கலான்னு? இத்தனை நாள் நான் தானே வேண்டாம்னு சொன்னேன், இப்ப நான் தானே வேணும்னு சொல்றேன். இல்லம்மா, இப்ப வேணும்ட்டு அதுக்கப்புறம் மாத்தி பேசுவீங்க, அதுதான் யோசிக்கிறேன். அடியே கூறுகிட்ட குப்பாயி, கம்முனு இருடி. நானே வயிற்றுச்சல்ல இருக்கேன். ஊரா வீட்டு பிள்ளை நம்ம சோறு போட்டு வளர்த்தா தான் தான் வீட்டு பிள்ளை தன்னப்பால வளரும்னு சொல்லுவாங்க. அதனால அந்த பிள்ளைய நல்லா பாத்துக்கிட்டா வச்சுக்கிட்டா நம்ம வீட்டுல இருந்து போன பிள்ளை நல்லா பாத்துக்குவாங்க வச்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுவே இவ்வளவு திமிரு தெனாவிட்டு காட்டும் போது அப்புறம் நம்ம காட்டாம இருப்போமா? இனிமேதான் தெரியும் என் ஆட்டம் என்னன்னு அவளுக்கு. நான் நினைச்சேன் 2 பிள்ளைகளும் நல்லா இருக்கு, இந்த பிள்ளைக்கு சீக்கிரம் குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா குடும்பம் சந்தோஷமா ஆயிடும் அப்படின்னு. ஆனா அவ ஆட்டம் கட்டுற ஆட்டம் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. அதனால என்னமோ பண்ணி தொலைறா. அவ பேச்சு இனிமே நம்ம குடும்பத்துல வேணாம். சீக்கிரம் சட்டு புட்டுன்னு அவளுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டு விவாகரத்து கொடுத்து போடுறா. இனிமே அவள் சங்காத்தமே வேணாம்.
அவங்க அம்மா மூஞ்ச பார்த்தாலே எனக்கு அம்புட்டு ஆத்திரமா இருக்கு. எப்படி பேச்சு பேசுறாங்க தெரியுமா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட பொறுமையா பேசுங்க, வீட்டுக்குள்ள போய் பேசுங்கன்றாங்க. ஆனா அவங்க வெளிய வச்சு நான் அசிங்கப்படுத்தணும்னே பேசுறாங்க. ஏமா எல்லாம் எங்களால தானம்மா உனக்கு இவ்வளவு கஷ்டம். இவ்வளவு கஷ்டமும் ஒன்னால இல்லடியம்மா, நான் கொடுத்த இடத்தாலதான். நானும் போன போது மருமகளாச்சே, நம்ம என்ன 4 வார்த்தை பேசுவோம் வைப்போம், அதுக்குன்னு நம்மள என்ன குடும்பக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுறா. இனிமே தானே தெரியும் இந்த மாமியாரோட அருமை என்னன்னு. இப்ப அவங்க அம்மா என்னவே இந்த பேச்சு பேசுதே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவளை பேசுவாங்க, அப்ப புரியும். நம்ம எதுவும் சொல்ல வேணாம், நம்ம வாழ்க்கையை நம்ம பாப்போம், சரியா? அப்புறம் மாப்பிளைக்கு போன போட்டு சொல்லு, நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வச்சுக்கிட்டு உடனடியே கல்யாணத்தை வைப்போன்னு. அம்மா உண்மையாலுமே வாமா? ஆமாடி அம்மா, இதுக்கு மேல காலம் ஒரு பிரோஜனமும் இல்ல. சரிம்மா சொல்லிடுறேன். ஏ உமா, இனிமேதான் இருக்குது நீ பண்ணின பாவத்துக்கு எல்லாம். ஏ உமா, நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கல. நான் கூட ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம உமா பாவம்னு நினைச்சுதான் சரி அந்த பொண்ணு வீட்டுல போய் அம்மாவும் இவ்வளவு சொல்றாங்கன்னு போய் பேசி உனக்காக பண்ணா. ஆனா நீ எங்க அம்மாவே இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டல. இனிமே எனக்கு நீ தேவையே இல்லை. இனிமேதான் என் அருமை என்னன்னு உனக்கு புரியும். ஆனா அந்த நிமிஷத்துல உன் பக்கத்துல நான் இருக்க மாட்டேன், ஆறுதல் சொல்லக்கூட. எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்ப. என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா? சத்தமா கிடக்குது வெளியே. எல்லாரும் இஷ்டத்துக்கு என்னால ஆட முடியாது. என்னம்மா, என்ன ஆச்சு? எப்பா எல்லாம் உங்க மாப்பிள்ளையாலதான்ப்பா. எப்ப பார்த்தாலும் என்னை கோவப்படுத்தலன்னு அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. என்னம்மா, அந்த ஆளுக்கு என்னதான் பிரச்சனையாமா? என்ன பிரச்சனையா? என்னைய கேட்காம எதுக்கு பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்க? இப்ப என்ன அவசரம்? அவன் இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கான், ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும். இப்ப என்ன அவசரம்னு ஆடுறாரு. நான் அந்த காலத்துல உங்க அம்மாவை கட்டும்போது எனக்கு வெறும் 17 வயசு. அந்த காலத்துல கட்டி இப்ப நாங்களும் நல்லா இருக்கலையா? என்னமோ உங்க வீட்டுக்கார சும்மா இது பேசிக்கிட்டு இருக்காரு. அதான்பா நானும் சொல்றேன். என்ன இருந்தாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்ப அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவான், பின்னாடி நம்ம சேர்த்து வச்சது நல்லதுன்னு நினைச்சிட்டு அவனே அதை கேட்டுக்கிட்டு இருக்க போறான். இவர் தான் இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு. ஏமா, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வேற பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு சொல்லியாச்சு. இப்பயே இந்த ஆளு புடி புடின்னு பேசிக்கிட்டு இருந்தாருன்னா பின்னாடி போக முடியாம ஆயிடுச்சுன்னா நல்லா டென்ஷன் ஆயிருவேன். அதுவும் இல்லாம நான் வாக்கு கொடுத்துட்டேன். எப்பா எனக்கு புரியாமையப்பா இருக்கு. இங்கிட்ட நீங்க சொல்றீங்க, அங்கிட்ட அந்த மனுஷன் கேட்க மாட்டாரு. நான் 2 பக்கமும் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவதியா இருக்குப்பா. போய் இந்த ஆளு எதுக்கு உனக்கு கட்டி வச்சுன்னு இப்ப வருத்தமா இருக்கு. நம்ம சொல்றது கேட்பான்னு பார்த்தா நீ கேட்காம ஆடுறானே. முதல்ல மாதிரி இருந்தா கேப்பாருப்பா. இப்ப அவங்க அம்மா அதை இதுன்னு சொல்லி இவரை ஏத்தி விடுறா. புதைக்குறி இப்பெல்லாம் பேசுவாங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த ஆட்டம். எமாடி, எரியறத புடுங்கனா கொதிக்கிறது தன்னைப்பால அடங்கிரும். அத முதல்ல செய்யி. என்னப்பா சொல்றீங்க? என்னமா புரியல? எங்க ஆஃப் பண்ணணுமோ முதல்ல அங்க ஆஃப் பண்ணு, அதுக்கப்புறம் தன்னைப்பால இது அடங்கும். சரிங்கப்பா, புரியுது. நீ வருத்தப்படாத சந்தோஷ், அப்ப நான் இருக்கேன். உனக்கு நீ ஆசைப்பட்டதுதான் நடக்கும். போங்கப்பா, எப்பயுமே இப்படிதான். நான் ஆசைப்பட்டது மாதிரி படிக்கிறதா இருக்கட்டும், நான் ஆசைப்பட்டது எதையுமே செய்ய விட மாட்டேங்கிறாங்க. எப்பயுமே அவங்க பண்றது சரின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் உங்க அம்மாவை குத்தம் சொல்லக்கூடாது, எல்லாம் உங்க தாத்தாவை சொல்லணும். உங்க தாத்தா தான் உங்க அம்மாவை ஏத்தி விடுறதே. எப்பா, யாரு என்ன சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிக்கணும்பா. அதுதான்ப்பா பெத்தவங்க. இப்படி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு பண்ணிட்டு பின்னாடி கவலைப்பட்டு வருத்தப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. இப்ப எனக்கு என்ன வயசாகி போச்சு இவ்வளவு அவசரப்படுறதுக்கு? எப்பா, நான் தான் சொல்றேன்ல, இது எதுவுமே உங்க அம்மாவுக்கு தோணி இருக்காது, உங்க தாத்தாவுக்கு தான் தோணி இருக்கும்னு. எப்பா, அவருக்கு நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? என்னைய ஏன்ப்பா அவர் இப்படி பண்றாரு? அவரு உன்னைய பழி வாங்கணும்னு பண்ணல, என்னைய பழி வாங்குறாராமா. அன்னைக்கு வீட்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படி இப்படின்னு இப்பதான் திமிரு பேசுறேன்றல, அதனால அவருக்கு எதிர்த்து பேசுறதுனால என்னைய எப்படி அடிச்சா நான் அடங்குவேன்னு உன்னைய வச்சு என்னைய காய் நகர்த்துறாரு. அவங்க பண்றதுக்கு நடுவுல நாங்க தான் மாட்டிக்கிட்டு அவதிப்படணுமா? நான் சொல்றேன்ல சந்தோஷ், உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அப்பா, நான் ஆசைப்பட்டது மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டை விட்டு போயிடுவேன்பா. சந்தோஷ், என்ன வார்த்தை பேசுற? வாயை வச்சுட்டு கம்முன்னு சொல்லிட்டேன். உன்னைய விட்டா எனக்கு மட்டும் யாரு இருக்கா அந்த உலகத்துல? நீ போனீங்கன்னா உன் கூடயே நானும் வந்துருவேன். போங்கப்பா. இங்க பாரு சந்தோஷ், எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை மோதி பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி அடங்கி உடங்கி இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்மள தூக்கி போட்டு எல்லாரும் மிதிச்சிட்டு போயிருவாங்க. இனிமேதான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு எல்லாம் காட்டணும். சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கு, ஆனா நிஜத்திலயும் வேகத்திலயும் தான் ஒண்ணுமே இல்லையே. டே, உங்க அம்மா பேச்ச கேட்கறதுனால நீ என்னை ரொம்ப மட்டமா நினைச்சிட்டடா. இரு இப்ப தெரியும் நான் யாருன்னு. போனா போகுது, நமக்காக குழந்தை பெத்து கொடுத்தவ, அவளை கஷ்டப்படுத்திடக்கூடாது எந்த ஒரு நிமிஷத்துலயும் எந்த ஒரு காலத்துலயும் சொல்லி அவளுக்காக ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து போனேன். ஆனா இன்னைக்கு அவளுக்கு நான் விட்டு கொடுத்து போனது நான் அடிமையா இருக்கேன்னு நினைச்சிட்டு இவ இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறா. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்து ஒன்னும் ஆக போறதுல அளவு சுந்தரம். இனிமேதான் நம்ம யாருன்னு காட்டணும்.